நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். மிஞ்சின பரோட்டாவை வச்சு ஒரு ரெசிபி. ஒன்றும் இல்லைங்க, கைமா பரோட்டா தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் எண்ணெய் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆனவுடனே பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு இருக்குல்ல, அது ஒரு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு இது பிடிக்காது, அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இது நல்லா வதங்கினோன்னே வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ணாமல் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதான் டேஸ்ட் அதுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், இதே மாதிரி பெரிய சைஸாக. ஸோ அந்த தக்காளியும் இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா காயெலாம் போட்டுக்கலாம். பட்டாணி, பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி காய்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு வதங்கணும். ஸோ அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப காரம், ஸோ 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக. ஸோ இந்த ஸ்மெல்லு நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம பரோட்டா சேர்க்கணும். பாருங்கள் நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு ஸ்மெல்லாம் போயிருச்சு. ஸோ இப்போ பரோட்டா சேர்த்துக்கலாம். கையிலே பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஃபுல்லாக எல்லா மசாலாவும் ஃபுல்லாக எல்லா பரோட்டா பீஸோடையும் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கலந்துருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ சூப்பரான ஒரு கைமா பரோட்டா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே வந்து நீங்கள் காய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.
சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.